மேஷ ராசினருக்கு. மேஷ ராசினருக்கு திங்கட்கிழமை, வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை சில சங்கடங்கள், நெருக்கடிகள், போராட்டங்கள் போன்ற நிலைகள் இருக்கும். அதற்கு காரணம் சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். திங்கட்கிழமை முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ஒரு சுமூகமான நிலை இருக்கும். ஒரு இடம் வாங்குறது, இல்ல புதிய பொருட்கள் வாங்குறது, இல்ல பெரியோரை சந்திப்பது, திட்டமிட்ட வேலைகளை நடத்தி கொள்வது என்பதெல்லாம் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை உங்களுக்கு இருக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை பாத்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள், வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். வேலைக்காக மேற்கொள்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு ஆதாயம் கூடுதலாக இருக்கும். தொழிலை விரிவு செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய சிந்தனை இருக்கும். வியாபாரமும் கூடுதலாக இருக்கும். சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான நாளாக, கையில் பணம் புழங்குகின்ற நாளாக, எல்லா வகையிலும் நல்ல நாளாகவே இருக்கும். இது பொதுவாக சந்திரனுடைய சஞ்சாரத்தை வைத்து நாம் பார்க்கின்ற பலன்களாகும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு 2-3 சிறப்பு விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, தொடர்ந்து உங்களை பாதுகாத்து கொண்டு வருகின்ற ராகு பகவான். லாபஸ்தானத்தில் ராகுவோ, கேதுவோ, சனியோ சந்திரிக்கின்ற போது உங்களுக்கு உச்சபட்சமான லாபம் கிடைக்கும். வருமானத்திற்கு தடைகள் இருக்காது. எதிர்பார்த்த பணம் வந்து கொண்டிருக்கும். நெருக்கடிகள் இல்லாமல் இருக்கும். பெரிய போராட்டம் இருக்கும். இன்னைக்கு பணம் தேவைப்படும், கையில பணம் இருக்காது. இருந்தாலும் தேவைக்கேற்ற பணம் தேவைக்கேற்ற நேரத்தில் வந்து கொண்டிருக்கும், வந்துவிடும். அதுதான் 11ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற போது. அதே போல பாத்தீங்கன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துல கொஞ்சம் தைரியமாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். சௌக்கியமாக, நன்மையாக இருந்திடக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்துல குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 4ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது என்பது சங்கடத்தை கொடுக்கும் என்றாலும், பயணங்களை அதிகரிக்கும் என்றாலும், குடும்பம் ஓரிடம் நீங்கள் ஓரிடம் என்று அலைச்சல் இருக்கும் என்றாலும், அந்த 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவினால் ஒரு நன்மை என்னென்றால், 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானை, உங்களுக்கு 7.5 சனி காலம் தொடங்கி இருக்கிறது. 12ஆம் இடத்தில் சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற சனி பகவானை 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குரு பகவான் பார்க்கிறார். குரு பகவானின் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கின்ற போது 7.5 சனியினால் ஏற்படுகின்ற சங்கடமான பலன்கள் உங்களை நெருங்காமல் போகும். சங்கடமான பலன்கள் இனி உங்களுக்கு ஏற்படாது. அந்த விரயங்கள் கூட பாத்தீங்கன்னா சுப விரயங்களாக மாறும். ஒரு இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, குடும்பத்துல பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்காக, புரியுங்களா, இப்படி ஒரு சுப விரயங்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கின்ற போது தொழிலை விரிவு செய்கின்ற முயற்சிகள் நடக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா சொந்தமா தொழில் ஆரம்பிப்பீங்க. வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு